எல்லாமல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்திலே பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய மக்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவதற்குண்டான ஒரு தீர்வை தேடி இந்த நாட்டிலே அலைபாயக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். தங்களுடைய வாழ்நாளில் அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான ஒரு நிரந்தர தீர்வு இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி பிரச்சனையில் சிக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே ஒரு ஏக்கத்தின்பால் இருக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில ஒரு பிரச்சனைக்கு உண்டான ஒரு தீர்வை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அழகிய தீர்வை வழங்கினார்கள் என்பது குறித்து தான் இன்றைய ஜும்மாவுடைய உரையிலே நாம் காண இருக்கின்றோம். இப்ப மிகப்பெரிய அளவிற்கு உண்டான ஒரு பெரிய பிரச்சனையாக ஒவ்வொரு நாடும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, பொருளாதார வீக்கம் ஏற்பட்டு விட்டது. பொருளாதாரத்தில் நாடு பின்னோக்கி போய் கொண்டிருக்கின்றது. பொருளாதாரம் பலவீனம் அடைந்து வருகின்றது. பொருளாதாரத்தில் பின்னடைவுல ஏற்படுறதுனால நாட்டில் மக்கள் நிம்மதியாக சுமூகமாக வாழ முடியவில்லை என்றெல்லாம் சொல்லி கருப்பு பணம் அதிகமாகிவிட்டது, கருப்பு பணம் ஓவரா பெருத்திருச்சு, இதனால நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி குறைந்து விட்டது என்றெல்லாம் சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இதை ஒரு பெரிய இன்னல் படக்கூடிய ஒரு நிகழ்வாக அவர்கள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாடும் இதை எப்படி தீர்ப்பது என்பதில் அவர்கள் தங்களையும் அறியாமல் என்னென்னமோ கிறுக்குத்தனமான சட்டங்களை எல்லாம் போட்டு இதுக்கு எப்படியாவது ஒரு தீர்வு கண்டுவிடலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் வழங்கிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்குண்டான தீர்வு இந்த திருமறை குர்ஆனிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையிலையும் இருப்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். இந்த பிரச்சனையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள்? இந்த பொருளாதார பிரச்சனையை, பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தேக்க நிலையை, ஒரு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பின்னடைவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சரி செய்தார்கள் என்பதற்கு இஸ்லாத்தில் அழகான தீர்வு இருக்கின்றது. இந்த தீர்வை மட்டும் இந்த ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆட்சியில செயல்படுத்துவார்களே ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் எதிர்கொள்ள தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தீர்வை இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய இந்த பொருளாதார புரட்சி இருக்கின்றதே சாதாரண ஒரு புரட்சி அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறைவனுடைய தூதர் தான், இஸ்லாம் இறைவனுடைய மார்க்கம் தான் என்பதை உண்மைப்படுத்துவதற்குரிய விதத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சட்ட திட்டங்கள், இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய இந்த சட்ட திட்டங்கள் அற்புதமாக திகழக்கூடிய ஒரு மகத்துவத்தை, ஒரு மேன்மையை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இது குறித்து தெளிவுபடுத்துகின்றான். ரசூலும் மினல்லாஹ் யத்லு சுஹுஃபம் முத்தஹரா ஃபீஹா குதுபுன் கையிமா. இவர் நம்முடைய தூதராக இருக்கின்றார், தூய ஏடுகளை உங்களுக்கு அவர் வாசித்து காண்பிக்கின்றார். இது இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் நேரான சட்ட திட்டங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய அந்த சட்ட திட்டங்களை ஸலாஹித்து சொல்லி காட்டுகின்றான். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலக்கது சர்ரஃப்னா ஃபீ ஹாதல் குர்ஆன் லின்னாஸி மின் குல்லி மஸலின் வ கானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா. இந்த திருமறை குர்ஆனிலே ஒவ்வொரு பொருளினுடைய முன்மாதிரியையும் நாம் இதில் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். ஆனால் வக்கானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா, மனிதன் அதிகம் தர்க்கம் புரியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தெளிவுபடுத்துகின்றான். அவன் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு இந்த திருமறை குர்ஆன்ல நான் தீர்வு சொல்லி இருக்கின்றேன். இதுல நான் அதற்குண்டான முன்மாதிரியை நான் தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். இதை நீ ஆய்வு பண்ணிப்பார், இதை நீ ஆய்வு பண்ணுவாயானால் இது எப்படிப்பட்ட ஒரு நேரிய சட்டம் என்பதையும், இது படைத்த இறைவனிடத்தில் இருந்து, நுண்ணறிவான இடத்துல இருந்து இந்த சட்டங்கள் இறக்கி அருளப்பட்டிருக்கின்றன என்பதையும் நீ விளங்கிக் கொள்வாய் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தெளிவுபடுத்துகின்றான். இன்னும் அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தன்னுடைய திருமறையில சொல்லும் பொழுது, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை உங்களுக்காக, உங்களுடைய வாழ்க்கை நெறியாக, உங்களுக்கு உண்டான என்னுடைய நியமத்தாக, அருளாக நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்கு நான் என்னுடைய புறத்திலிருந்து வழங்கக்கூடிய அருளாக நியமத்தாக ஆக்கி இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்.
இந்த நியமத்தினுடைய மகத்துவம் விளங்காதனாலதான் இப்படி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நியமத்தினுடைய மகத்துவமும் மேன்மையும் உன்னதமும் புரியாதனுடைய விளைவு என்ன? அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை விட்டுவிட்டு அவன் தன்னுடைய மூளையில உதித்த கிறுக்குத்தனமான சட்ட திட்டங்களையும் தன்னுடைய அந்த சிற்றறிவுக்கு உட்பட்ட ஒரு அறிவீனமான சட்ட திட்டங்களையும் மக்களுக்கு அவன் அப்ளை பண்ணும் பொழுது மக்கள் அல்லல் படுகின்றார்கள், இன்னல் படுகின்றார்கள். இப்படிப்பட்ட சட்டத்தை போட்டு இருக்கிறானே, இவன் ஒரு மனுஷனா, இவன் ஒரு பிரதமரா என்று சொல்லி மக்கள் கொதிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவதற்கு காரணம் என்ன? நீ போட்டிருக்கக்கூடிய சட்டத்திட்டம் அப்படிப்பட்ட சட்டத்திட்டமாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பொருளாதார புரட்சியை அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய அந்த வழிகாட்டுதலின் பிரகாரமும் அல்லாஹ்வுடைய வஹி செய்தியின் பிரகாரம் ஏற்படுத்தினார்கள். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆரம்ப காலகட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு தூதராக, இறைவனுடைய தூதராக அறிவிக்கப்பட்ட அந்த 40வது வயதுல எப்படிப்பட்ட நிலை இருந்தது? அந்த நாட்டு மக்களிடத்துல மூட நம்பிக்கையில திகழ்ந்து கொண்டிருந்தார்கள், குடிகாரர்களாக இருந்தார்கள், கொள்ளையடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், திருடக்கூடியவர்களாக இருந்தார்கள், பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு பொருளாதார புரட்சி என்பதை சிந்தனை பண்ணி பார்க்க முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ செய்தியை மக்கள் மத்தியில் எடுத்து எம்புகின்றார்கள். எடுத்து எம்பும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகள் மக்கா நகரத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் துளிர் விடுகின்றது. மிகப்பெரிய இன்னல்களுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையில தான் கொடுமை தாங்க முடியாமல் மக்காவில் இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத், இறைவனுடைய கட்டளையின் பிரகாரம் ஹிஜ்ரத் செய்து மதினாவுல ஒரு ஆட்சி அமைக்கின்றார்கள். ஆட்சியை அமைத்த ஆரம்ப காலகட்டத்தில் எப்படிப்பட்ட நிலை இருந்தது? அதாவது எந்த ஒரு ஜனாசாவை கொண்டு வந்து தொழுகைக்காக வைக்கப்பட்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களாம், இந்த ஜனாசாவிற்கு கடன் ஏதாவது இருக்கின்றதா? இந்த கடனுக்கு யாராவது பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் நான் இந்த ஜனாசாவை தொழு வைக்க மாட்டேன் என்று சொல்வார்களாம். அப்ப யாரும் பொறுப்பேற்றுக்கலன்னா உங்க தோழருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். இல்ல இல்ல வேணாம், நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆவுக்காக அவர்கள் நின்று தொலை நடத்த வேண்டும் என்பதற்காக அந்த மக்கள் என்ன செய்வாங்க, நான் இவருடைய கடனை நான் ஏத்துக்கிறேன், இவரை கடனை நான் அடைக்கிறேன் என்று சொல்லி பொறுப்பேற்றுக் கொள்வார்களாம். இது ஆரம்ப காலகட்ட நிலை. பொருளாதார நிலை எப்படி மந்த நிலையாக இருந்ததுன்னு பார்த்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் உடுத்த ஆடை இல்லாமல் இருந்தார்கள் சஹாபாக்கள். எந்த அளவிற்கு? அதாவது தொழுகையின் போது பெண்கள் பின்னாடி இருப்பாங்க, ஆண்கள் முன்னாடி இருக்கிறாங்க. ஆண்கள் சஜிதால இருந்து நிமிரும் பொழுது பெண்கள் உடனடியாக நிமிர்ந்து விட வேண்டாம், நீங்க தாமதமாக நிமிருங்க. ஏன்? அவங்களுடைய ஆடை குறைபாடாக இருக்கின்றது. அவங்களுடைய மறைவிடங்கள் முன்னாடி உள்ள ஆண்களுடைய மறைவிடங்கள் பின்னாடி தெரிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஆண்கள் எழுந்து நின்ற பிறகு நீங்கள் நில்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஆரம்ப நேரத்தில் அணிவதற்கு ஆடை கிடையாது. அப்படிப்பட்ட நிலையாக இருந்தது. கடைசியில் எப்படிப்பட்ட ஒரு நிலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள் தெரியுமா? எப்படிப்பட்ட ஒரு பொருளாதார புரட்சி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உருவாக்கி கொண்டு வந்தார்கள் தெரியுமா? பிற்காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பள்ளிவாசல்ல ஜனாசா கொண்டு வரப்படுமேயானால் இந்த ஜனாசாவிற்கு முதல்ல கேட்டாங்களே, இந்த ஜனாசாவுக்கு கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா கடனை அடைக்கணும் அப்படின்னு கேட்டாங்களே. இப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கடைசி நேரத்துல எப்படிப்பட்ட பொருளாதார ஒரு புரட்சி ஏற்பட்டது என்றால், இந்த ஜனாசாவிற்கு கடன் இருந்தால் அதற்கு நான் பொறுப்பேற்று அடைக்கின்றேன், பைத்துல் மால்ல இருந்து அது அடைக்கப்படும், என்னுடைய ஆட்சி அந்த அளவிற்கு இந்த ஆட்சியில உள்ள கஜானாவின் வாயிலாக இந்த கடன்காரர்களுடைய கடன் அடைக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் டிக்ளேர் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு பொருளாதார புரட்சி ஏற்பட்டது என்றால் எப்படி ஏற்பட்டது? கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு சட்டம் போட்டார்களா? கருப்பு பணம் கொண்டு வருவதற்காக கருப்பு பணத்தை நான் வெளியே எடுக்க போறேன், இந்த மாதிரி 500 1000 நோட்டு செல்லாது என்று அறிவித்தார்களா? எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்கள் மத்தியில் பிரகடனப்படுத்தினார்கள்? மக்களிடத்தில் இருந்து எப்படி அந்த நாட்டினுடைய வருமானத்திற்கு உண்டான வரியை வசூலித்தார்கள்? இதுல இஸ்லாம் காட்டி தந்த ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை தான் ஜகாத் என்ற வழிமுறை. 2.5%, 40க்கு 1, 80க்கு 2, 100க்கு 2.5% நீ சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்துல இருந்து நீ வரி கொடு. இது ஏழை வரி, இது உன்னுடைய ஹக்கு கிடையாது, இதுல உனக்கு உரிமை கிடையாது. நீ சம்பாதிக்கிறிய
நீ சம்பாதிக்கக்கூடிய 40 பவுன் ஒருத்தன் நகை சம்பாதிக்கிறான்னு வையி, அந்த 40 பவுன்ல 1 பவுன் உன்னுடைய காசு கிடையாது, அது ஏழைக்கு செல்ல வேண்டியது, ஏழைக்கு கொடுக்க வேண்டிய கட்டளை அது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டிக்ளேர் பண்ணாங்க. இன்னும் ஒவ்வொரு ஆடு மாடுகளுக்கு ஒட்டகத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்தை கடமையாக்கினார்கள். நன்சை நிலமாக இருந்தால் ஒரு மாதிரியும், புன்சை நிலமாக இருந்தால் ஒரு மாதிரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்தை விதியாக்கினார்கள். இப்படி ஜகாத்தை வசூலிக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொண்டு வந்ததனுடைய வெளிப்பாடு என்ன? பிற்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆட்சியின் போது கஜானா நிரம்பி எந்த அளவிற்கு யாரு கடனோடு மூத்தா போனாலும் அந்த கடனை அடைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான பொருளாதார புரட்சி பாத்தீங்களா? இப்ப என்ன நிலைமை? மூத்தா போன ஆளுக்கு கடன் அடைக்கிறது வேற, பிறக்கிற குழந்தைக்கு 10,000 ரூபாய் தலையில கடன் எழுதி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்றதா இல்லையா? ஒரு குழந்தை இந்தியாவில் இப்ப பிறக்குதுன்னா இந்த குழந்தையினுடைய தலையில எவ்வளவு ரூபா வேர்ல்டு பேங்க்ல வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு அவன் வாங்கின கோடிக்கணக்கான கடனை இந்திய மக்களுக்கு டிவைடு பண்ணி வச்சா ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தை ஒரு குழந்தை இப்ப பிறக்குது, பிறக்கிற குழந்தைக்கு 10,000 ரூபாய் தலையில கடன் இருந்தால் எப்படிப்பட்ட நிலைமை பாத்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார கேவலமான ஒரு நிலையை இந்த நாடு சந்திக்கின்றதே. 2% ஜகாத்துடைய வரியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமுல்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தினார்களே. செஞ்சு பாரு, இப்படி போட்டு பாரு, வருமா? அதே மாதிரி பாருங்க. அதுக்கடுத்து பொருளாதாரத்தில் ஏற்படுத்தின மிகப்பெரிய புரட்சி என்ன? வட்டியை ஒழித்தது.